Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths exercise 1.5 யோட 9th sum தான் பார்க்க போறோம். இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே? 1 -1, 0, -1, 2, -9 கொடுத்திருக்காங்க. இது வந்து linear function from z to z into z ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? Find f of x. நம்ம f of x வந்து கண்டுபிடிக்கணுமாப்பா. கண்டுபிடிச்சிரலாமா? First linear equation அப்படின்னா f of x ஓட ஃபார்முலா என்ன? ax plus b தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இது வந்து எப்பவுமே என்ன இருக்கும்? இது x, இது f of x. கரெக்டா? செகண்ட் டேர்ம் நம்ம f of x ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா y ன்னு சொல்லுவோம் இந்த டேர்ம். ஓகே, இப்போ இங்க வரலாம். f ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபார்முலா எடுக்கிறேன். நீங்க இந்த -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 3 ன்னு வரும். கரெக்டா? f of -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் 3 வரும். இப்படிதானே நம்ம முன்னாடி எல்லாம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எடுப்போம். அது நான் இப்போ இப்படி எடுத்திருக்கேன். ஓகே, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? f of x is equal to ax plus b. இப்போ நான் இங்க -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த இடத்துல நான் -1 தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன், x இருக்கறனால. ஓகே, நமக்கு இதோட ஹோல் வேல்யூ என்ன தெரியும்? 3 ன்னு அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ நான் இங்க 3 ன்னு எழுதிட்டேன். இதுக்கு மேலே நான் இதை பண்ண முடியுமா? இது மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு -a தான் வரும். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, நான் 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு -1ன்னு கிடைக்கிறான். நான் f of 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈக்குவல் டு -1. ஓகே, இது ஈக்குவல் டு இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு வே. ஓகே, அந்த சிம்பிள் f of x is equal to ax plus b. f of 0 a ன்ற இடத்துல 0 தான் வரும், பிளஸ் b. இந்த f of 0 ஓட வேல்யூ என்ன? -1. அப்போ -1 is equal to a கூட 0 மல்டிப்ளை 0 தான். ஸோ இப்போ இங்க b மட்டும் இருக்கும். நமக்கு b வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ b வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ஓ இல்லை 2ஓ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ண போறோம்? 2ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு வராது. 1ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? a வேல்யூ வரும். 3 is equal to -a plus b. இதுல b வேல்யூ என்ன? -1. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். இந்த a இந்த பக்கம் போகுது, ஸோ பிளஸ் ஏவா மாறிடுது. இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 மாறிடுது. ஸோ a is equal to -4 தான் நமக்கு வேல்யூ. ஸோ இப்போ இதோட லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து என்னது? ax பிளஸ் b. இதுதான் நம்மளோட f of x ஓட லீனியர் ஈக்குவேஷன். கரெக்டுங்களாப்பா? a ஓட வேல்யூ என்ன? -4. x ஓட வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன். இது வந்து பிளஸ் b. இதோட வேல்யூ -1ன்றதுனால நான் இதை இப்படி எழுதிருக்கேன். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று -4x -1 அப்படின்னு எழுதலாம், இல்லை மைனஸை காமனாக எடுத்துட்டு 4x + 1ன்னு எழுதலாம். கரெக்டு தானே? ax plus bன்னு வருதா? இதுவும் ax plus bன்னு வருதா? இது நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு a வேல்யூ கரெக்டா -4ன்னு வரும், b வேல்யூ -1 அப்படின்னு வரும். ஓகே, நம்மளோட கான்செப்ட் அதுதான். அது வந்துருச்சா? அவ்வளவுதான். தேங்க்யூ.